ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். டிராகன் பால் சீரீஸ் ஆஃப்டர் கோகு டெத்துங்கிற இந்த ஒரு சீரீஸை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இது 6th எபிசோடாக இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு இந்த ஒரு எபிசோடை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கதை நல்லா புரியும். இந்த எபிசோட்ஸுடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, என் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த எபிசோடில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. கிராண்ட் ப்ரீஸ்டுடைய டெத்துக்கு காரணமே இந்த எபிசோடில் ரிவீல் செய்யப்படக்கூடிய அந்த ஒரு கேரக்டராக இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொருட்டோ ரிலேட்டடான நிறைய கண்டென்ட்ஸ் அந்த சேனலில் தான் வந்துட்டுருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிராகன் பால் சீரீஸில் லாஸ்ட் எபிசோடில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதில் ஒரு விஷயந்தான் ஃப்ரீஸாவுடைய டெத். ஆமாம், இவர் போய் ப்ரோலி கிட்ட சண்டை போட்டு அடி வாங்கி இறந்து போயிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீஸாவுடைய பையனான குரீஸா ஃபைனலாக பிறந்துட்டான். இவன் பிறந்த உடனே மோசமான விஷயங்கள் நிறைய வேலையை பார்த்துருப்பான். அது எல்லாத்தையும் கூட லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம். அதை தாண்டி இப்போ இவனும் பிறந்துட்டான். ஃப்ரீஸாவும் கூட டிராகன் பாலை யூஸ் பண்ணி மறுபடியும் வந்துட்டார். இவங்க எல்லாருமே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஏர்த்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிராகன் பால் கிட்ட தான் வராங்க. இந்த டிராகன் பாலில் வேற ஃப்ரீஸாவுடைய போர்ஷன் ஆஃப் எனர்ஜி இருக்கிறதால ஃப்ரீஸாவால் இந்த டிராகன் பால் இப்போது எங்கே இருக்குன்னு ஈஸியாக சென்ஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட நார்மல் ஐஸ்லேயே அவரால் டிராகன் பாலை டிடெக்ட் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கான பவர்ஸ் இப்போது ஃப்ரீஸா கிட்ட இருக்கிறதால ஏர்த்தில் இருக்கக்கூடிய டிராகன் பாலுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்குது. இந்த கதை ஃப்ரீஸாவை நோக்கி போகாமல் ஏர்த்தை காட்டுறாங்க. ஏர்த்தில் நமக்கு யாரை காட்டுறாங்கன்னா புல்மாவை காட்டுறாங்க. புல்மாவை மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஆள் வந்திருக்காரு. அது வேற யாருமே இல்லை, ஃப்யூச்சர் ட்ரங்க்ஸ் தான். புல்மா ஃப்யூச்சர் ட்ரங்க்ஸை பார்த்துட்டு என்னை பார்க்குறதுக்கு இன்றைக்கி யார் வந்திருக்கான்னு பாரு, பரவாயில்ல, ஒரு வழியாக நீ என்னை பார்க்க வந்தியே, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். உன்னை பார்க்குறதுக்கு வயசே ஆன மாதிரி தெரியல ட்ரங்க்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்னுடைய சேன் பயாலஜியை தான் தேங்க் பண்ணணும். ஆனால் எனக்கு 80வது பர்த்டே வரப்போகுது. ஸோ என்னை பார்க்க இளமையாக இருக்கேன்னு சொல்கிறது ஒரு க்ரைமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு வயசாயிருச்சுங்கிற மாதிரி ட்ரங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே புல்மா, சரி சொல்லு ட்ரங்க்ஸ், உனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ட்ரங்க்ஸ், நீங்கள் கவலைப்படாதீங்க, மறுபடியும் உங்களை பிரச்சனையில் சிக்க வைக்கிறதுக்காக நான் இங்கே வரலை. நான் இங்கே வந்ததுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா, ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட பேசணும். அதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னா, நான் ரீசெண்டாக ஆம்னி கிங்கை பார்க்க போயிருந்தேன். என்னுடைய யூனிவர்ஸை எரேஸ் பண்ண அந்த ஒரு ஆம்னி கிங்கை பார்க்குறதுக்காக தான் நான் முக்கியமாக வந்திருந்தேன். ஏன் யூனிவர்ஸை எரேஸ் பண்ணிவிட்டு அவனுடைய ரியாலிட்டியே இல்லாத இந்த ஒரு யூனிவர்ஸில் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதனால் அது எனக்கு ரொம்ப கடுப்பை ஏற்படுத்துச்சு. அது இல்லாமல் நான் தங்குறதுக்கு ஒரு யூனிவர்ஸ் இல்லாமல் என்னுடைய யூனிவர்ஸே இல்லாத ஒரு இடத்துல நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே ஏகப்பட்ட பீப்புள்ஸை நான் மீட் பண்ணுறேன். அவங்க கூட போய் என்னால் மிங்கலும் ஆக முடியாது. ஏன்னா அவங்க எல்லாமே என்னுடைய பீப்புள்ஸ் கிடையாது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய ஃபெயிலியர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எவ்வளோ இன்னசென்ட்டான லைஃப் என்னால் இறந்து போயிட்டாங்க. நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தேன்னா அந்த ஒரு விஷயம் நடக்காமல் தடுத்திருப்பேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய ஃபெயிலியர் தாங்கிறதுனால எனக்கு ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. அதனால் வேறு வழியே இல்லாமல் விஸ்கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ கிராண்ட் ப்ரீஸ்டையும் ஜெனோவையும் மீட் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன். ஆனால் அந்த கிராண்ட் ப்ரீஸ்ட் ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டான். அவன்கிட்ட நான் லிட்ரலாக பிச்செடுத்தேன். எதுக்காகன்னா என்னுடைய ரியாலிட்டியை ரீஸ்டோர் பண்ணுவான்னு. ஆனால் அதுக்கு அவன் ஒத்துக்கவே இல்லை. ட்ரில்லியன்ஸ் ஆஃப் லைஃப் அழிஞ்சு போனதுக்கு காரணமே நீ தான். உன்னால் மட்டும்தான் உன்னுடைய யூனிவர்ஸ் அழிஞ்சு போச்சு. அதனால் நீ நினைக்கிறது கண்டிப்பாக நடக்காது. சூப்பர் டிராகன் பால்ஸை யூஸ் பண்ணி உன்னுடைய யூனிவர்ஸை ரீஸ்டோர் பண்ணலான்னு நீ நினைக்கிறது எனக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை ட்ரங்க்ஸ். ஆனால் அதை நீ யூஸ் பண்ணவே கூடாது. உன்னுடைய யூனிவர்ஸ் அழிஞ்சுதுங்கிறது கண்டிப்பாக நடக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அதுக்காக நீ காட்ஸுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி மொத்தத்தையும் மாற்ற நினைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய க்ரைம். அதனால் நீ கண்டிப்பாக இதை பண்ணுறதுக்கு நானும் அலோவ் பண்ண மாட்டேன், ஜெனோவும் கூட அதுக்கு உன்னை அலோவ் பண்ண மாட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உன்னுடைய ஃபெயிலியர் தான் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதனால் நீ இப்படியே தான் இருக்கணுங்கிற மாதிரி கிராண்ட் ப்ரீஸ்ட் ரொம்பவே கடுமையாக பேசி
ட்ரங்க்ஸை அனுப்பி வச்சுருப்பார். ட்ரங்க்ஸுக்கு இப்போது கோவமே கிராண்ட் ட்விஸ்ட் மேலேயும் ஜெனோ மேலேயும் தான். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த பிளாக் அண்ட் ஜாமஸு மேலே கூட இவர் செம்ம கானில் இருக்கார். ஏன்னா இவங்களுடைய வருகையால் தான் ட்ரங்க்ஸுடைய யூனிவர்ஸே மொத்தமாக அழிஞ்சு போச்சு. இவனுங்க மட்டும் இல்லைன்னா இவரோட யூனிவர்ஸ் இப்போது ரொம்பவே நிம்மதியாக இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் கெடுத்ததால் இவங்க மேலெல்லாம் எனக்கு செம்ம கோவம் வருதுங்கிற மாதிரி ட்ரங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க, புல்மா என்ன பேசுகிறதுனே தெரியாமல் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஆனால் ட்ரங்க்ஸ் அப்போவும் காம் டவுன் ஆன மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட எண்ண முடியாத அளவுக்கு மக்கள் அவங்களுடைய உயிரை இழந்துட்டாங்க. ஆனால் இது எதையுமே தடுக்காமல் காட்ஸ்ன்னு பேரை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே சும்மா இருக்காங்க. இவங்கெல்லாம் எதுக்காக தான் இருக்காங்களோங்கிற மாதிரி ட்ரங்க்ஸ் ரொம்பவே ஆவேசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே புல்மா ட்ரங்க்ஸ் மேலே கையை வச்சு அவரை கூல் பண்ணுறாங்க. ட்ரங்க்ஸ், நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, என் கூட வா, நான் உனக்கு ஒரு விஷயத்தை காட்டணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரங்க்ஸும் அவங்க கூடவே போகிறாரு. ஆனால் புல்மா சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமும் அங்கே இல்லை. இங்கே எதுவுமே இல்லையே, எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கிற மாதிரி கேட்க, கொஞ்சம் வெயிட் பண்ண ட்ரங்க்ஸ்னு சொல்லிவிட்டு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ண அங்கேருந்து ஒரு மிகப்பெரிய கட்டிடங்கள் எழும்புது. இதை பார்த்த ட்ரங்க்ஸுக்கு செம்ம ஷாக். இது என்னது, எதுக்காக இப்படி ஒரு பிளேஸை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? அதை தாண்டி உங்கள் லேபே அவ்வளோ பெருசாக இருக்குது, அதுலேயே நீங்கள் நிறைய விஷயங்களை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இப்படி வெட்ட வெளியில் எதுக்காக இவ்வளோ பெரிய பில்டிங்ஸை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை மறைச்சி வேற வச்சுருக்கீங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு புல்மா, இந்த ஒரு கேள்விக்கான பதிலை நான் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புல்மாவும் ட்ரங்க்ஸும் அந்த ஒரு பில்டிங்குள்ளே போகிறாங்க. பார்த்தா அங்கே டிராகன் பால்ஸ் ஒரு மிஷனில் வைக்கப்பட்டிருக்கு. ப்ரீவியஸ் எபிசோடில் ஃப்ரீஸா ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். ஏர்த்தில் இருக்கக்கூடிய டிராகன் பால்ஸ் ஒரு மிஷனுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் முன்னே இருந்ததை விட பவர்ஃபுல்லாக இருக்குது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான டைம்னு சொல்லியிருப்பார். அவர் சொன்னது 100% கரெக்டாக இருக்குது. ஏன்னா அதே மாதிரி தான் இந்த டிராகன் பால்ஸ் ஒரு மிஷனுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்த ட்ரங்க்ஸ், இப்போ எனக்கு புரியுது, இந்த டிராகன் பாலுடைய சிக்னேச்சரை யாருமே கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு தான் நீங்கள் இப்படி ஒரு பில்டிங்கை ரெடி பண்ணி அதை மறைச்சி வேற வச்சுருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா என்னால் கூட இங்கே டிராகன் பால்ஸ் இருக்கிறத சென்ஸ் பண்ண முடியலைங்கிற மாதிரி ட்ரங்க் சொல்கிறாரு. அதுக்கு புல்மா, ஆமாம், நீ கரெக்டாக சொன்ன, ஃப்ரீஸா மாதிரியான மோசமான ஆட்கள் நடமாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த டிராகன் பால்ஸை வெளியே வைக்கிறது அவ்வளோ சேஃபாக எனக்கு படலை. அதனால தான் இந்த டிராகன் பாலை நான் இப்படி ஒரு இடத்த உருவாக்கி வச்சுருக்கேன். ஆனால் ஃப்ரீஸாக்காக மட்டும் நான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலை. நிறைய ரீசன் இதுக்கு பின்னாடி இருக்குது. நம்மளுடைய பிளானட்டுக்கு எதிராக ஏகப்பட்ட எனிமீஸ் இப்போது வந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி எப்படியோ ஒரு வழியில் ஏர்த்தை டேமேஜ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரியான சமயத்துலலாம் இந்த டிராகன் பால்ஸ் தான் எப்போவுமே டைமை ரிவர்ஸ் பண்ணியோ அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணி இந்த ஏர்த்தை சரி பண்ணுது. ஒருவேளை இந்த டிராகன் பால்ஸும் இல்லைன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு, நம்மளுடைய ஏர்த்தே அழிஞ்சு போயிடும். அதை ரிவைவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டூல்ஸும் நம்மக்கிட்ட இருக்காது. சூப்பர் டிராகன் பால்ஸை அப்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இதனால தான் நான் இப்படி ஒரு மிஷனை ரெடி பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி நம்மளுடைய டிராகன் பால்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதால இந்த டிராகன் பால்ஸுடைய பவர்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த டிராகன் பால்ஸில் ஒரு சில வீக்னஸ்லாம் முன்னாடி இருந்துச்சுல்ல, கிட்டத்தட்ட 1 இயருக்கு அப்புறம் தான் இதை மறுபடியும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் இனிமேல் இருக்காது. ஏன்னா இந்த டிராகன் பாலுடைய பவர்ஸுங்கிறது பயங்கரமாக ஆம்ப்ளிஃபை ஆகிருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்போ நான் சொல்ல போகிற விஷயந்தான் உனக்கே ஷாக்கை கொடுக்கும். இந்த டிராகன் பால்ஸை யூஸ் பண்ணி ஒரு யூனிவர்ஸை கூட ரீஸ்டோர் பண்ண முடியும். கிட்டத்தட்ட சூப்பர் டிராகன் பால்ஸ்க்கு இருந்த அளவுக்கு இங்கே இருக்கிற இந்த டிராகன் பால்ஸுக்கு பவர்ஸ் இருக்குதுன்னு சொல்ல ட்ரங்க் செம்ம கடுப்பாகிறாரு. போதும், இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பேசாதீங்க. நீங்கள் சுற்றி வளைச்சி என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் நான் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. இதில் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனால் கூட டைம், ஸ்பேஸ், டிவைன் மேஜிக்னு எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். இதை பற்றியெல்லாம் நமக்கு முழுசாக தெரியலைங்கிறதால இது நம்மளால் ரிப்பேர் பண்ணவே முடியாது. ஆல்ரெடி என்னுடைய மிஸ்டேக்கால் தான் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. மறுபடியும் நான் அந்த தவறை பண்ண விரும்பலைங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு புல்மா, இப்போ தான் நீ கரெக்டாக பேசுகிற ட்ரங்க்ஸ். இந்த டிராகன் பால்ஸால் எல்லாத்தையுமே மாற்றிட முடியுங்கிற தாட் தான் எனக்கு முன்னாடி இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி நான் என்னுடைய பியூட்டி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். எப்போவுமே யங்காக இருக்கிறதுக்கு கூட ஏகப்பட்ட விஷயம் நான் கேட்டிருக்கேன். ஆனால் என்ன தான் நான் விஷயம் கேட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வயசாகிட்டே தான் போகும்.
என்னதான் இம்மார்ட்டலான பாடியை நான் வச்சிருந்தாலும் கூட என்னுடைய மைண்டுங்கிறது இம்மார்ட்டல் கிடையாது. அது ஒரு கட்டத்தில் இது எல்லாத்தையும் வெறுத்துரும். ஸோ இந்த டிராகன் பால்ஸை யூஸ் பண்ணி இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்குறதுங்கிறது நல்லது இல்லை. இதை உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த டிராகன் பால்ஸை உன்னுடைய கண்ணில் காட்டினேன். நம்மளுடைய லைஃபுங்கிறது பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் நம்ம டெய்லி நிறைய விஷயங்களை பண்ணி அதை பர்ஃபெக்டாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறது தான் லைஃபுடைய பியூட்டியேங்கிற மாதிரி புல்மா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு நடந்த அந்த ஒரு விஷயங்கிறது முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அதை யோசித்து உன்னுடைய மிச்ச வாழ்க்கையும் நீ மோசமாக்காத, போய் சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்கிற மாதிரி புல்மா சொல்கிறாங்க. இதை கேட்ட ட்ரங்க்ஸ் அவங்களுக்கு நன்றியை சொல்கிறாரு. இப்படி இந்த ஒரு கான்வர்சேஷன் ரொம்பவே ஹோல்சமாக போயிட்டுருக்க ஒரு மிகப்பெரிய ஆபத்து இவங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. அது என்னங்கிறத அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.